டெமோ ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய கஸ்டமர் எக்ஸல் ஃபைல் இது. ஓகே, டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 3 queries இருக்குது. ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து என்னுடைய ஸ்கில்ஸ் 2014. இது வந்து கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிளில் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் டேட்டாஸ். அதேமாரி கஸ்டமர் ஸ்கோர் 02 டேபிளில் டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அதேமாரி கஸ்டமர் ஸ்கோர் 03 டேபிளில் டேட்டா ரோ வந்துட்டு டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸிக்யூட் SQL queries from Excel file using execute SQL task. ஸோ execute SQL task வச்சுட்டு எப்படி வந்து insert, update, delete அப்படின்றது 3 ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். SSIS பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ SSIS பேக்கேஜ் கொடுத்துடலாம். பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சோர்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸல் சோர்ஸ் எடுத்துக்கலாம், ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸல் சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் கொடுத்துடலாம். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதில் கஸ்டமர் எக்ஸல் ஃபைல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஷீட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஷீட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஷீட் 1 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு காலம்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் காலம், அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எரர் அவுட்புட் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதர் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஓகே காமனில் போய்டும். காமனில் போய்ட்டு அதில் ஓகே அதுவும் வேண்டாம். ஐ திங்க் நம்ம என்ன ஓகே எக்ஸல் சோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் போயிடலாம். டெஸ்டினேஷனில் ரெக்கார்ட் செட் டெஸ்டினேஷன் எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸல் சோர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் செட் டெஸ்டினேஷன் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ரெக்கார்ட் செட் டெஸ்டினேஷன் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேரியபிள் நேம் நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ முன்னாடி ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிடலாம். சில வந்து வேரியபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே நான் கேன்சல் கொடுத்துறேன். வேரியபிள் செட் பண்ணக்கப்போ தான் வந்து ரெக்கார்ட் செட் டெஸ்டினேஷன் கொடுக்க முடியும். ஸோ வேரியபிள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன வேரியபிள்னா எக்ஸிக்யூட் queries ஆப்ஜெக்ட், அதை மட்டும் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா டைப் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது ரெக்கார்ட் செட் டெஸ்டினேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வேரியபிள் நேம் வந்து இப்போது எக்ஸல் queries ஆப்ஜெக்ட் கிளிக் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட் காலம் நேம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் SQL queries. அந்த எக்ஸல் ஃபைல் இருக்கிற அந்த ஃபஸ்ட் ரோ இருக்குல்லையே அதை மட்டும் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். ஓகே, ஒரு நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துலாம். சேவ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ப்ராசஸை ரன் பண்ணால் தான் நம்ம அடுத்த இதுக்கு ஸ்டெப் போக முடியும். ஓகே, டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க் அண்ட் ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபார் ஈச் லூப் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபார் ஈச் ஏடியோ எனிமிரேட்டர், ஏன்னா எக்ஸல் ஃபைலும் போது ஃபார் ஈச் ஏடியோ எனிமிரேட்டர் தான் நம்ம ஜாயின் எடுக்கணும். அதில் நம்மளோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையா, என்ன ஆப்ஜெக்ட்னா எக்ஸல் queries ஆப்ஜெக்ட், அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேரியபிள் மேப்பிங்கில் போய்ட்டு ஒரு நியூ வேரியபிள் மேப் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து வேரியபிள் வேர் query நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்மளுடைய கன்வீனியன்ட் தான், நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அகைன் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, வேரியபிள் query வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அது டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டைப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் SQL டாஸ்க் வந்துட்டு நம்ம ஃபார் ஈச் லூப் கண்டெய்னரில் இன்சர்ட் பண்ணிடலாம்.
எக்ஸிக்யூட் SQL டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் டைப் வந்துட்டு OLEDB கனெக்ஷன்ஸ். ஸோ ஒரு நியூ கனெக்ஷன் கொடுத்துடலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ வந்து டெலிட் பண்ணுறேன். அகைன் நான் நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLab 56. அதேமாதிரி SQL 2014ன்றது என்னுடைய SQL சர்வரோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஓகே, CCLab 56 இருக்குல்ல, அது என்னுடைய SQL சர்வர் 2014 இன்ஸ்டன்ஸ் நேம். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன். இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் ஒரு வாட்டி கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆகிடுச்சு. ஓகே, அகைன் ஓகே கொடுத்துடலாம். OLEDB கனெக்ஷன் மேனேஜர் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல SQL சோர்ஸ் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போனால் நம்ம வேரியபிள் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம வேரியபிள் தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வேரியபிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சோர்ஸ் வேரியபிளில் இப்போ க்ரியேட் பண்ணலையே வேரியபிள் வேர் கொரி அப்படின்ட்டு யூசர்ஸ். ஓகே, அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் மேப்பிங். ஓகே, பேராமீட்டர் மேப்பிங் ரிசல்ட் செட் இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொரிஸ்லாம் ரன் பண்ணிடலாம் காமிக்கிறேன். ஓகே, இப்போ கஸ்டமர்ஸ்க்கு 01ல் வந்து எதுவுமே இல்லை, கஸ்டமர்ஸ்க்கு 02ல் எதுவுமே இல்லை, கஸ்டமர்ஸ்க்கு 03லையும் டேட்டாஸ் எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. கஸ்டமர்ஸ்க்கு 01, 02, 03ல் எந்த டேட்டாஸ்லும் சேஞ்சஸ் இல்லை. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு 01 கொரி வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஸ்கோர் 02 டேபிளில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிளில் ஃபஸ்ட் ரெக்கார்ட் தட் இஸ் இந்த ராஜா பலம் வந்து ராஜேஸ்வரி நம்ம டேட்டா வந்து அப்டேட் ஆகிருக்கும். கஸ்டமர் ஸ்கோர் 02 டேபிளில் ஆயிருக்கா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஸ்கோர் 03 டேபிள் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2003 ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக டிலீட் ஆகிருக்கும். ஆயிருக்கா. ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.